ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதுளம்பழ ஜூஸை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா ஐஸ் போட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அடிக்கிற செம்மர் வெயிலுக்கு அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம முந்திரி பருப்பு பாலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மாதுளம்பழம் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் மாதுளம்பழம் ஜூஸ் அடிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் 2 மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். மாதுளம்பழத்தை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாதுளம்பழத்தை மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்டை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இது எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக வரும். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு சைடில் இருக்குது பாருங்கள், அந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கு நேராக இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி லைன் போட்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் லைன் போடும்போது கத்தியை வச்சு ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, பாதி வரையிலும் இந்த மாதிரி. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைன் போடும்போது நமக்கு இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு இந்த மாதிரி நாலா பக்கமும் இந்த மாதிரி உடைக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி 4 சைடு இந்த மாதிரி உடச்சிங்கன்னா நமக்கு பூ மாதிரி நல்லா உடஞ்சி வரும். அங்கே பாருங்கள். இப்போது நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு ஊற்றும் பார்த்திங்களா, அந்த கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்கனாவே போதும், நமக்கு அழகாக கொட்டும். அங்கே பாருங்கள், அந்த மாதிரி இதே மாதிரி தட்டி 2த்தையுமே உதிர்த்து எடுத்துக்கோங்க. லைட்டாக தட்டினாவே போதும், நல்லா பூ போல் கொட்டும். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இருக்கிற மாதுளம்பழத்தை எல்லாத்தையுமே உதிர்த்து எடுத்துட்டோம். இப்போ உதிர்த்து எடுத்த மாதுளம்பழத்தை இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம உதிர்த்து எடுத்து வச்சுருக்கோம்ல மாதுளம்பழத்தை மிக்சருக்குள்ளே மாற்றிக்கோங்க. சேர்த்து கொடுத்துறது கூடவே 5 முந்திரி பருப்பை தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ ஊற வச்ச முந்திரி பருப்பு அவ்வளோ சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்து அடிக்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துறது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பால் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஐஸ் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த பால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது திரும்பவும் நம்ம ஐஸ் வாட்டர் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துறது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, சேர்த்திங்கன்னா இன்னும் லைட்டாக தண்ணி சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அடித்து எடுத்த ஜூஸ் இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் மிக்ஸி மூடி ஒரு 2 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு வந்த ஜூஸை எந்த கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸுக்கு மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம முந்திரி பருப்பும் பாலும் சேர்த்ததுனால எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்கும் அந்த அளவு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு கலராக எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஜில்லுன்னு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் 4 கிளாஸ் வரும்னு நினச்சேன், நான் 3 கிளாஸ் தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்த ஜூஸில் நான் கொஞ்சமாக மாதுளம்பழம் இந்த மாதிரி மாற்றி வச்சுருந்தேன். இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இடையில விதையோட இந்த மாதுளம்பழத்தை கடிக்கும்போது சேர்த்து கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக மாதுளம்பழம் ஜூஸ் அடித்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.